பிரியாணி இருக்கு, கோழி, சிக்கன், ஈரல், சில்லி மீன், முட்டை. சூப்பர். சரி நல்லா இருக்கா? ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா நம்ம சேலத்தில் வலசியூர் டு வீராணம் ரோட்டில் இங்கே ஒரு முக்கியமான கறி விருந்துக்கு வந்திருக்குங்க. இங்கே பாருங்க, பின்னாடி தெரியும் போஸ்ட்டு. இந்த 100 ரூபாய்க்கு 5 வகையான கறியோட அன்லிமிட்டட் சாப்பாடு. ஸோ அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். பின்னாடி இருக்கு அந்த கடை. ஸோ இந்த கடைக்கு போயிட்டு சாப்பிட்டு எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நான் இன்னைக்கு ரிவ்யூ சொல்ல போகிறேன். இது புது கடைங்க. இன்னைக்கு இது ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் தான் ஆகுது. சொல்ல போனால் எப்படின்னா, நியூ இயர் அன்னைக்கு ஓப்பன் பண்ணது. கடை பழசு தாங்க. ஆனால் இந்த ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது பின்னாடி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த 100 ரூபாய், 150 ரூபாய், 200 ரூபாய் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணி நியூ இயரில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால புது கடைன்னு சொல்கிறேன். இங்கே 5 வகையான கறியோட அன்லிமிட்டட் சாப்பாடு 100 ரூபாய். 150 ரூபாய்க்கு 5 வகையான கறியோட பிரியாணி கொடுக்குறாங்க. 200 ரூபாய்க்கு 10 வகையான கறியோட அன்லிமிட்டடு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம போவோம். இன்னைக்கு 100 ரூபாய் வாங்குவோம். வாங்கிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவோம். வாங்க போகலாம். மக்களே, நீங்க இந்த கடைக்கு வரணும் அப்படின்னா சேலத்துல இருந்து வந்தீங்கன்னா பொன்னமாப்பேட்டை கேட்ல இருந்து வலசியூர் போற வழியில பெரிய வீராணத்தை தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர்ல ரைட் சைடு நல்ல பெரிய போர்டாவே வச்சிருப்பாங்க. கடை பேரு பழனி ஆண்டவர் ஹோட்டல். இதே நீங்க வலசூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா சின்னனூர் தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர்ல லெஃப்ட் சைடு இந்த கடை இருக்கும். மற்ற கடை மாதிரி இங்கேயும் டோக்கன் சிஸ்டம் தான். ஸோ நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். 5 டோக்கன் வாங்கினோம். 5 பேருமே நாங்கள் 100 ரூபாய் சாப்பாடு தான் வாங்கியிருந்தோம். ஏன் அப்படின்னா, அந்த கடைக்கு இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கடை ஓப்பன் பண்ணினதே நியூ இயர் அன்னைக்கு தானா. ஸோ அதனால் ஒரு டவுட்டோடு தான் நாங்கள் 5 டோக்கனும் 100 ரூபாய் டோக்கனே வாங்கினோம். பிரியாணி இருக்கு, 150 ரூபாய், 5 எடுங்க. இது என்னென்ன ஐட்டம்? 5 வகையான கறி, நாட்டுக்கோழி, சிக்கன், ஈரல், சில்லி மீன், முட்டை. உள்ள கிரேவி வாங்கிக்கிங்க. சர்வீஸ் தான் வாங்கிக்கிங்க. கிரேவி வாங்கிக்கலாம். உள்ள வாங்கிக்கலாம். 2 கொடுத்துருங்க. உடனே உடனே வேற வேற என்ன இருக்கு? சாப்பாடு இது மட்டன் குழம்பு, கிரேவி, தலைக்கறி கிரேவி இருக்குது. எது என்ன நீங்க வாங்கிக்கலாம். சரி, ஓகே. சொல்லு. 5 ஐட்டம். அதுலயே ஒவ்வொன்று டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லு. சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? நார்மலா இருக்கா? அவ்வளவுதான் ரிவ்யூ. எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? சரி, சாப்பிடு. இந்த பிளேட் 100 ரூபாய் பிளேட்டு. எப்படி இருக்குன்னு கேட்டால் எல்லா பீஸுமே நல்லா. இந்த இடத்துல நாய்ஸ் அதிகமாக இருந்ததுனால வாய்ஸ் சரியாக ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அங்கே என்ன சொன்னனோ அதை நான் அப்படியே சொல்லிடுறேன். ஸோ இங்கே 5 வகையான கறிசோறு 100 ரூபாய்க்கு அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க.
அந்த மெனு வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு பிராய்லர் சிக்கனு, நாட்டுக்கோழி, முட்டை, ஈரல், சில்லி மீன், இது 5மே அன்லிமிட்டடாக கொடுக்கல. அது லிமிட்டடாக தான் கொடுக்குறாங்க. சாப்பாடு தான் அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள அதுக்கப்புறமா நம்ம வாங்குகிற சாப்பாட்டுக்கு சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, தலைக்கறி கிரேவி, ரசம், இது 4மே வந்து அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த கடையில் 150 ரூபாய்க்கு 5 வகையான கறியோட பிரியாணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 10 வகையான கறியோட அன்லிமிட்டட் சாப்பாடுக்கு டோக்கன் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆனால் அதுக்கு இப்போ அவைலபிள் இல்லை. தை மாதம் தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. தை மாதத்துக்கு பெருசாக ஒரு நாள் இல்லைங்க, இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. தை மாதம் அதுவும் ரெடி ஆகிடும். இப்போ இடம் பிரச்சனை இருக்கிறதுனால இடம் இல்லை. அது வந்து 10 வகையான கறிசோறு வந்து உட்கார வச்சு நாங்களே பரிமாறுவோம். அதனால் இடம் ரெடி ஆகிட்டு இருக்கு. தை மாதம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்படி இங்கே டேஸ்ட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமான விஷயமா அதுதான். டேஸ்ட்டு பக்கா சூப்பர்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு அந்த மாதிரி அன்லிமிட்டட் சாப்பாடு கொடுக்குற இடத்துல இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதனால் இங்கே நீங்கள் பயப்படாமல் போகலாம். இங்கே நான் ஃபேமிலியோடு தான் போய் சாப்பிட்டேங்க. டேஸ்ட்லேயே எந்த குறையும் இல்லை. எல்லாம் சுத்தமாக தான், நீட்டாக தான் வச்சுருந்தாங்க. நீட்டாக எல்லாத்துக்கும் பரிமாறினாங்க. அதனால் இங்கே போகணுன்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுத்துருப்பேன், கரெக்டாக பார்த்து போங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஏதாவது மாற்றணும், ஏதாவது நிறை குறை எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறேன். இப்படி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிப்பேன். அதனால தான் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.